கலோரியை குறைச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? இது தப்பு. கலோரி அதிகமானாலும் நல்லது. கலோரியை முதல்ல பேர்ன் பண்ணவே கூடாதுங்க. கலோரியை பேர்ன் பண்ணு தெரியுமா இருக்குது, காசெல்லாம் எடுத்து கொளுத்துங்கிற மாதிரி இருக்கு. சரி, கலோரி என்றால் என்ன? வாட் இஸ் கலோரி? கலோரி என்பது என்னவென்றால், 1 ml தண்ணீரை 1 டிகிரி சூடு பண்றதுக்கு தேவையான சக்திக்கு பேர் தான் கலோரி. இதான் சயின்ஸ். 1 லிட்டர் தண்ணியை 1 டிகிரி சூடு பண்ணா 1 கிலோ கலோரி. நல்லா கவனிங்க, கலோரி என்ன ஃபார்முலா? 1 ml தண்ணிங்க 1 டிகிரி சூடு பண்ணா இதுக்கு பேர் கலோரி ஆகும். அப்போ கலோரிங்கிறது கண்ணுக்கு தெரிகிற பொருளா, கண்ணுக்கு தெரியாத பொருளா? தெரியாத பொருள். ஒரு தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு எனர்ஜி தானே வேணும். அப்போ எனர்ஜி நல்லது தானே, அது என் உடம்புல நான் ஏன் குறைக்கணும்? இன்னொன்று சொல்கிறேன், கலோரியோட சயின்டிஃபிக் டெஃபினிஷனே தப்புங்கிறேன். இப்போ ஒரு தண்ணி இருக்குது, நான் ஒரு தண்ணி கொடுக்குறேன், அது -4 டிகிரி இருக்குது. -4 டிகிரி தண்ணியை -3 டிகிரி கொண்டு வரக்கு அதிக சக்தி தேவைப்படும். ப்ளஸ் 75 டிகிரி இருக்கிற தண்ணியை 76 போகிறதுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். ஊட்டியில் 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் சூடு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் அடுப்பு எரிக்கணும். சென்னையில் கொஞ்ச நேரம் அடித்தா போதும். இப்போ என்ன கேட்குறேன்னா, சயின்ஸே தப்புங்கிறேன். 1 ml தண்ணி எத்தனை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு கேட்குறேன், அதுக்கு சயின்ஸில் பதில் இல்லை. ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்துச்சு புரிஞ்சுங்களா? அப்போ 1 லிட்டர் தண்ணியை நான் சுவிட்சர்லாந்தில் எரிக்கும் போது அது அதிக சக்தி செலவாகுது. நான் சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் எரிக்கும் போது கொஞ்சமாக தேவைப்படுது. அப்போ அந்த கலோரி கணக்கே தப்பு தானே.